இந்த உலகத்திலேயே எது மிக மிக அற்பமான விஷயம், புல்லை விட அற்பமானது எது? இதை கொஞ்சம் எடுத்துருங்களேன். எனக்கு ஒரு மக்களுடைய இது தெரியலைங்க. ஸ்டீல் இருந்துட்டு போட்டோம், இந்த துணி ரொம்ப அதிகமா இப்பதான் தெரியுறாங்க. எது மிக அற்பமான விஷயம் என்று ஒருத்தரிடத்தில் கேட்கப்பட்டது ஒரு கேள்வி. மிக மிக அற்பமான, புல்லை விட அற்பமான என்கின்ற சொல்லை அங்கே பயன்படுத்துகிறார். புல்லை விட அற்பமானது, கொஞ்சம் கூட அதற்கு முக்கியத்துவமே தரவே கூடாது என்கின்ற ஒரு கேள்விக்கு ஒருவன் பதில் சொன்னான். மகாபாரதம் என்கின்ற மாபெரும் காவியத்தின் இடையிலே வரக்கூடிய ஒரு சம்பவமாக, கிளைக்கதையாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு யக்ஷனிடத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள் பஞ்சபாண்டவர்கள். அதிலே தருமன் மட்டும்தான் அந்த 4 பேரையும் மீட்டெடுப்பதற்கான சூழலில் இருக்கிறான். அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தர்மனிடத்தில் கேட்கப்பட்ட 120 கேள்விகளில் முதன்மையான கேள்வி இது. அதற்கு தகுதியான பதில் சொன்னால் மட்டுமே அந்த 4 பேருக்கும் உயிர் கிடைக்கும் என்கின்ற நிலையில் தருமன் சொன்ன பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தருமனிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, இந்த உலகத்திலேயே அற்பமானது எது, கொஞ்சம் கூட மதிப்பே தரக்கூடாது என்பது எது, புல்லை விட அற்பமானது எது என்றவுடன் தருமன் சொன்ன பதில், யக்ஷனால் ஏற்றுக்கொண்ட பதில் என்ன என்றால் கவலை. இந்த உலகத்திலேயே மிக மிக அற்பமான விஷயம் கவலை என்று பேசுகிறது மகாபாரதம். இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மருந்து உண்டு, மருந்தே இல்லாத ஒற்றை நோய் கவலை. எல்லா நோய்க்கும் மருத்துவம் பார்க்கின்ற வெங்கடேசன் அவர்கள் கவலை என்கின்ற நோய்க்கு என்னிடத்தில் மருத்துவம் இல்லை என்று எண்ணிவிடாதீர்கள், என்னிடத்தில் மருத்துவம் இருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடுதான் மகிழ்வோர் மன்றத்தை ஆரம்பித்து வைத்திருப்பது என்று நான் கருதுகிறேன். பாரதியார் இப்படி சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எல்லா அழுக்குகளையும் போக்குவதற்கு சாம்பல் உண்டு, மனக்கவலை போக்குவதற்கு சாம்பல் இல்லை. துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி, மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி என்று பாடுகிறான். மனக்கவலை யார் ஒருவருக்கு தீருகிறதோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். எனக்கு மகிழ்ச்சி என்கின்ற சொல்லை விட ஆனந்தம் என்கின்ற சொல் பிடிக்கும். ஆனால் ஆனந்தம் என்கின்ற சொல் வட சொல்லாக இருக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், இரண்டும் வேறு வேறு. இது எனக்கு புரிகிறது. மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, வெளியிலிருந்து உட்செல்வது மகிழ்ச்சி, உள்ளிருந்து வெளிப்படுவது ஆனந்தம். நாம் வெளியிலிருந்து உட்செல்வதற்கான வேலைகளில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமே தவிர உள்ளிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஆனந்தத்தை நான் சில குழந்தைகளினுடைய இந்த இடத்திலே சில குழந்தைகள் தன் ஆளுமையை வெளிப்படுத்துகின்ற பொழுது எனக்கு அது ஏற்பட்டது. யோசித்து பார்க்கிறேன், ஆனந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலை நம்மிலே எத்தனை பேர் அந்த சூழ்நிலையை மிகச் சரியாக உருவாக்கிக் கொள்கிறோம்? பிரேம் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளில் மிக அற்புதமாக தன்னுடைய தலைமை உரையில் சொன்னார், ரசனை ஒரு மனிதனுக்கு மாறினால் அவன் வாழ்க்கையின் தரம் மாறும். நமக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் என்ன தெரியுமா? ஆர்ப்பாட்டமாகவும் தெளிவாகவும் அலங்காரமாகவும் பேசுகின்ற பேச்சை கவனிக்கக்கூடிய நாம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக மிக எளிமையாக பேசக்கூடிய வார்த்தைகளை அவ்வளவு பெரிதாக கருதுவதில்லை, கடந்து போய்விடுகிறோம். நமக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பிரேம் அவர்கள் சொன்ன அந்த ஒற்றை சொல் என் மனதை தைத்திருக்கிறது. ரசனை என்கின்ற புள்ளி மாறினால் வாழ்க்கையின் தரம் மாறும். நான் யோசிச்சு பார்க்கிறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையிடத்தில் இல்லாத ஒரு பழக்கம் எது என்றால் வாசிப்பு பழக்கம்.
அவர்களை உட்கார வைத்து வாசிக்க வைக்கவே முடியவில்லை. எத்தனை விஷயங்களை நாம் படித்திருப்போம். பாப்பா அது அப்புறமா கொடுக்கலாம், உட்காந்து. வாசிப்பு என்கின்ற பழக்கத்திற்குள் குழந்தைகளை கொண்டு செலுத்த முடியாதபடிக்கு இன்றைய சூழல் இருப்பதாக நான் கருதுகிறேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கிறேன், 9வது வகுப்பு. பொன்னியின் செல்வன் வாசிக்கிறேன். பொன்னியின் செல்வன்ல ஒரு குதிரையில ஒருத்தன் வரான். அவன் பேர் வந்தியத்தேவன். பல நேரங்களில் நான் நினைத்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு கனவு நிறைவேறும் என்று சொன்னால் அது குதிரையின் மீது வந்தியத்தேவனாகத்தான் வரும் என்று நான் நினைத்திருக்கிறேன். இத்தகைய எண்ணங்கள் இன்றைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கிறோமா? அந்த ரசனை என்கின்ற புள்ளியில், அந்த கற்பனை என்கின்ற வெளியில் அந்த குழந்தைகளை நாம் செலுத்துகிறோமா? புத்தகம் என்கின்ற வாசிப்பு, அந்த புத்தகத்தினுடைய வாசனை எத்தனை குழந்தைகளுக்கு நாம் அறிமுகம் செய்திருக்கிறோம்? நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன். வாசிக்கிற பழக்கமே குழந்தைகளுக்கு கிடையாது இன்றைக்கு. அவர்கள் வாசித்து தெளிய வேண்டிய நூல்கள் எது என்றால் வகுப்பறை நூல்கள் மட்டும்தான். ஒன்று சொல்லுகிறேன், வகுப்பறையை கடந்து யார் ஒருவர் நூல்களை வாசிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த தேசத்திற்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் என்பதிலே பெற்றோர்களே கவனம் கொள்ளுங்கள். நான் ஒரு விஷயத்தை இப்படி சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் ராத்திரிக்கு சைக்கிள்ல போயிட்டு இருந்தான். ஒரு 10 இருக்கும். ஒரு போலீஸ்காரர் இடைமறிச்சார். நேரா ஜீப்ல ஏத்தினார். வீட்டுக்கு கூட்டிட்டு அந்த காவல் நிலையத்திற்கு கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் காரணமே கேட்காம அடின்னு அடிச்சார். பயங்கரமா அடி வாங்குறான் அந்த ஆளு. அடி வாங்கிட்டு விடிய காத்தால 4 மணிக்கு திறந்து விட்டாங்க. அவர் நேரா வெளியில வந்து குற்றுயிரும் கொலையுருமா சைக்கிள் ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்தார். அவர் யாருன்னா டெய்லி மனைவியை அடிக்கிறவர். காரணமே இல்லாம அடி வாங்குறது எவ்வளவு வலிக்கும்னு அந்த ஆளுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. அப்படின்னு ஒரு கதைங்க. இத ஒருத்தன் வாசிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், மனைவி அடிக்கிறவன் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமலே திருந்துவானா இல்லையா? இவ்வளவுதாங்க வாசிப்பு தருகின்ற விஷயம். வாசிப்பு இதைதான் தரும். இந்த அனுபவம் இருக்கிறதே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிக்கி சின்னாபின்னமாகி சிதற விடாமல் நம்மை வழிகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எது என்றால் அது புத்தகங்கள். புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய பயிற்சியை பிள்ளைகளுக்கு தாருங்கள். நான் தஞ்சையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு பேனர். அந்த பேனர்ல ஒரு பொன்மொழி. நான் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருந்தால் எல்லா விஷயங்களையும் கவனப்படுத்திக் கொண்டே இருப்பேன். கவனப்படுத்திக் கொண்டுதான் பேசுவேன். சூழல் சரியாக இல்லை என்றால் தடுமாற்றமே இல்லாமல் பேச்சை நிறுத்திக் கொள்வேன். சூழல் சரியாக அமைகின்ற பொழுது ஏற்கனவே சிந்திக்காத புதிய விஷயங்கள் சிந்தித்தபடி பேசிக்கொண்டே இருப்பேன். நான் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு அற்புதமான வாசகம், என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன். அந்த பரவசத்தை அப்படியே உங்களுக்கு கடத்துகிறேன் பாருங்க. நீங்கள் இதுவரை எந்த நூலையும், ரொம்ப ஆழமா கேளுங்க, நீங்கள் இதுவரை எந்த நூலையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை. திக்குன்னு இருந்தது எனக்கு. நான் காசு கொடுத்து தான் வாங்குறேன். நான் புத்தகத்தை கடன் கொடுக்க மாட்டேங்க யாருக்கும். ஏனென்றால் ஒரு முறை என் நண்பன் சொன்னான், பர்வீன் எந்த புத்தகத்தையும் கடன் கொடுக்காது. என்னிடத்தில் இருக்கும் புத்தகங்கள் எல்லாம் அப்படி வாங்கப்பட்டவைதான். இந்த புத்தகத்தை கடன் கொடுக்கிற மாதிரி ஒரு கொடுமை வேற கிடையாதுங்க. திரும்பிய வராது. அது சாப்பிட்ட சாப்பாடு மாதிரி வராது. நான் புத்தகங்களை காசு கொடுத்து வாங்குகிறேன். பல்லாயிரம் ரூபாய்க்கான காசுகளை நான் புத்தகம் வாங்குவதற்கு செலவு செய்கிறேன். ஆனால் அந்த பொன்மொழி சொல்லுகிறது, இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியது இல்லை. கீழே அந்த அறிஞன் இப்படி எழுதி முடித்தான், நீ வாங்கியது எல்லாம் அந்த புத்தகத்தின் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தானே தவிர அந்த புத்தகத்தை உன்னால் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது என்று எழுதியிருந்தான்.
உண்மைங்க. அது எந்த சிந்தனையை வாங்கிவிட முடியும்? இதோ நான் வந்திருக்கிறேன், உங்கள் மத்தியில் பேசுகிறேன். நான் வருவதற்கும் போவதற்குமான செலவு இருக்கிறது. இந்த செலவு என் நேரத்திற்கு தானே தவிர என் புத்திக்கு எந்த கொம்பனாலும் காசு கொடுத்து விட முடியாது என்பதுதானே சிந்தனைக்கான பலமே. அதுதானே காசு கொடுத்து எந்த சிந்தனையையும் நாம் வாங்கிவிட முடியாது. இந்த புரிதல் நமக்கு இருக்கின்ற பொழுது நாம் அடுத்த கட்டத்திற்கு எப்படி மேலே ஏறுவது என்பது நமக்கு புரிந்து போகும். நான் யோசித்து பார்க்கிறேன். இப்பங்க சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய காலில் இருந்து நிலம் நழுவியது போல் ஒரு கருத்து என்னை வந்து சேர்ந்தது. நான் அன்பை நிறைய வாசித்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். அன்பு எனக்கு பிடிக்கும். செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதையெல்லாம் எய்தலாம். அன்பில் சிறந்த தவம் இல்லை. வையத்தில் அன்புடையோன் இன்புற்று வாழ்தல் இயல்பு. மகாகவி. அன்பு அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தற்பொழிவை நாடாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். பைபிள். அன்பு என்பது அவ்வளவு கட்டற்று ஓடுகின்ற காட்டாறு. அன்பை தருவதும் பெறுவதும் அற்புதம். இந்த அன்பு என்கின்ற சொல்லுக்கு எதிர்பதம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்பு என்கின்ற சொல்லுக்கு எதிர்பதம் எது? பொறாமை, கோபம், வெறுப்பு, இதெல்லாம் கிடையாதான். அன்பு என்கின்ற சொல்லுக்கு எதிர்பதம் எது என்றால் கோபமோ பொறாமையோ வெறுப்போ இல்லை. ஏனென்றால் அன்பு காயப்படுகின்ற பொழுது, அன்பு கெட்டு போகின்ற பொழுது வெளிப்படுகின்ற விளைவுகள் தான் கோபமும் வெறுப்பும் பொறாமை. அது எதிர்பதம் அல்ல. எதிர்பதம் என்பது என்ன தெரியுமா? அப்பா, எதிர்பதம் என்பது, அன்பிற்கு எதிர்பதம் என்பது அலட்சியம். எங்கே நீங்கள் ஒன்றை அலட்சியப்படுத்துகிறீர்களோ அங்கே நீங்கள் அன்பற்று இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் என்று நான் புரிந்த பொழுது அன்பு என்பதற்கான விளக்கம் எனக்கு புரிந்து போயிற்று. எதையும் நாம் அலட்சியப்படுத்த கூடாது. ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்ற ஒரு ஆங்கில சொல் இருக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்ற ஆங்கில சொல்லினுடைய அடிச்சொல் எது என்றால் ரெஸ்பாண்ட். நாம் பல நேரங்களில் ரியாக்ட் செய்கிறோமே தவிர ரெஸ்பாண்ட் செய்வதில்லை. ரெஸ்பாண்டிங் என்கின்ற சொல் என்ன? அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு வருவது. வயதானவர்கள் வீட்டில் இருக்கிறார்களா? அப்பா, எனக்கு காலையிலிருந்து ஒரு மிதமா வெடவெடன்னு வருது, ஜுரமா இருக்கோன்னு நினைக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது வயசாயிடுச்சுன்னா அப்படித்தான் இருக்கும் என்றால் அது அலட்சியம். இல்லப்பா, சாயந்தரம் டாக்டர் கிட்ட போலாமா? கொஞ்சம் வெந்நீரா குடிங்க, நான் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகவே வேண்டாங்க, சாயந்தரம் வந்தா நோய் குணமாகி இருக்கும். அதுதான் அன்பிற்கான வெளிப்பாடு. அலட்சியம் தான் அன்பிற்கான எதிர்பதம் என்று நான் புரிந்து கொண்ட பொழுது என் வாழ்க்கையில் நான் சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். லேர்னிங் இஸ் பிளிஸ். மகிழ்ச்சி என்பது எது தெரியுமா? ஒன்றை புதிதாக நான் கற்றுக்கொள்கிறேனா அதுதான் மகிழ்ச்சியினுடைய எல்லை. கடைசி வினாடி வரைக்கும் முகமது நபி இப்படி பிரார்த்தனை வைக்கிறார், இறைவா, என் நாடி துடிப்பு அடங்குகின்ற வரைக்கும் எனக்கு ஞானத்தை பெருக்குவாயாக. என் நாடி துடிப்பு அடங்குகின்ற வரைக்கும் ஞானத்தை பெருக்குவாயாக என்று பேசுகிறார் நபிகள் நாயகம். ஒன்றை கற்றுக்கொள்வது, புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வது. நான் எங்கேயும் நான் இதை வெளிப்படுத்தாத ஒரு என்னன்னு தெரியலைங்க. என்னுடைய அண்ணன் தம்பி கல்யாணத்துல என்னுடைய உறவுக்காரர்களாம் சேர்ந்து நின்றாங்கல்ல, அந்த கூட்டத்தில் நிக்கிற மாதிரி நான் உணர்றேங்க. ரொம்ப நெருக்கமான ஒரு கூட்டமாக இதை உணர்ந்தபடியினால் சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் ஒன்று வந்து சேர்கின்ற பொழுது இது எல்லாம் பிழை என்று தெரிந்து போகிறது பாருங்க. இதுவரைக்கும் நான் தெரிந்து வைத்திருந்தது எல்லாம் பொய் என்று தெரிந்து போகிறது பாருங்க. அந்த வினாடி நமக்கு உண்மையான நிலையில் வாய்க்க வேண்டும் என்பது என் பிரார்த்தனை. எனக்கு ஒரு 4 வருஷமாயா, உங்க வீட்டு பிள்ளை மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க, நான் சொல்றேன், எனக்கு ஒரு 4 வருஷமா முதுகு வலிங்க. இந்த முதுகு வலிக்கு நான் என்ன பண்றதுன்னே தெரியலங்க.
டிராவல் பண்றதுனால வருதா, நின்னு பேசுறதுனால வருதா, பாடம் நான் நின்று கொண்டுதான் எடுப்பேன். என்னுடைய மேடைகளில் நான் நின்று கொண்டு பேசுவதுதான் வழக்கம். நான் நிறைய நடப்பேங்க. எனக்கு அந்த வாக் பண்றதுக்கான அந்த இதெல்லாம் வச்சிருக்கிறேன் உள்ள. ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்பாவது நடந்துடணும். நிறைய நடப்பேன். அதனால வருதா என்னன்னே தெரியல. என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள், நீ யோகா பண்ணனா நீ முதுகு வலி போயிரும் அப்படின்னு சில ஆசனங்களை எனக்கு கற்று தருவதற்கான சூழல் வந்தது. நான் கற்றுக்கொண்டேன். 4 வருடமாக அதை செய்கிறேன். ஆனாலும் அது எனக்கு குறையவில்லை. அக்ரிவேட் ஆகுது. அக்ரிவேட்னா கூடுது. ஒரு நாள் என்னுடைய +2 டீச்சர் அவர்களை சந்திக்க போயிருந்தேன். அவர்கள் கொஞ்சம் கஷ்டத்துல உடல்நிலையோட இருந்தாங்க. அவங்களை சந்திக்க போயிருந்த பொழுது எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தது. ஒரு முறை இருக்கு, அந்த முறைக்குள்ள நீ போ. அது என்னன்னா பாடி அலைன்மெண்ட் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஒரு மருத்துவம் இருக்கான். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. பாடி அலைன்மெண்ட்க்கு முதல்ல போங்க. நான் என்னன்னு தெரியல, நான் போனேங்க. பாடி அலைன்மெண்ட் பார்த்துட்டு, உங்களுடைய பாடியில ஒரு இடத்துல ஸ்ட்ரெஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த வலின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரே ஒரு ஸ்ட்ரோக் கத்து கொடுத்தாங்க. ஒரே ஒரு ஸ்ட்ரோக். 21 நிமிஷம் நான் டெய்லி யோகா பண்றேன். ஆனா இது பண்றது 3 நிமிஷம். 3 நிமிஷம் கூட கூடுதல். 2 நிமிஷம். ஒரே ஸ்ட்ரோக். 10 நாள் பண்ணுங்க. நாங்க 10 நாள்ல முதுகுவலி காணுங்க. எனக்கு முதுகுவலியே இல்ல. அது என்ன தெரியுமா? ஸ்ட்ரோக். ஏற்கனவே நான் செஞ்சிட்டு இருந்த ஸ்ட்ரோக்குக்கு எதிர்பதமான ஸ்ட்ரோக். நான் ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்தது, இன்னும் நான் ஒரு 4 வருஷம் செஞ்சிருந்தேன்னா என் முதுகு தண்டு உடைந்து போயிருக்கும். ஆனால் நான் அதை சிறந்த மருத்துவம் என்றுதான் எடுத்துக்கொண்டிருந்திருக்கிறேன். எனக்கு சரியான வழிகாட்டுதலும் சரியான அந்த புத்தியும் சேராத காரணத்தினால் நான் இதுவரைக்கும் நினைத்துக் கொண்டிருப்பதுதான் சரி என்ற நிலையில் நான் பழகி கொண்டிருக்கிறேன். நான் ஒன்றை சொல்லுகிறேன் பெருமக்களே, இப்படிய கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது, புத்தகங்கள் உங்களுக்கு முன்னால் வருகின்ற பொழுது, ஒன்றை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வருகின்ற பொழுது கவனமாக இருந்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு மருந்து அந்த சிந்தனையிலும் பேச்சிலும் அடங்கி இருக்கலாம். அது நமக்கு சேர வேண்டும் என்கின்ற தெளிவோடு நீங்கள் அலர்ட், விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும். இப்போல்லாம் சூழ்நிலையில் மகிழ்ச்சி கெட்டு போயிருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் எல்லோரும் மகிழ்ந்தா இருக்கிறோம். இந்த உலகத்திலேயே இப்படி சொல்றையா, எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்கன்னு தெரியாது. இதோ இந்த வினாடி இருக்குல்ல, 7:50 ஆக போகுது, இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. இந்த வினாடி இருக்குல்ல, இது எவ்வளவு அற்புதமான வினாடி தெரியுமா? இது எவ்வளவு அற்புதமான வினாடினா, நேற்று இருந்த 1200 கோடி மக்களில் 5 லட்சம் பேர் உயிரோடு இல்லை. இன்னைக்கு இருக்க போற 1200 கோடி மக்கள்ல நாளைக்கு 5 லட்சம் பேர் இல்ல. ஆனா எது தெரியுமா மகிழ்ச்சியின் உன்னதம்? இதோ இந்த வினாடியில் நாம் அனைவரும் உயிரோடு இருக்கிறோம். இதை நாம் கொண்டாடி கொள்ளலாம் தானே? இந்த வினாடியை கொண்டாடலாம் தானே? வாழ்க்கை அதற்கு அந்த போக்கிலே போய்கொண்டிருப்பதே கொண்டாடுவதற்கான அத்தனை தகுதியும் அந்த வாழ்க்கைக்கு இருக்கிறது. அந்த எங்களுடைய ஒரு குருநாதர் சொன்னார், டோன்ட் இன்வைட் மீ டு யுவர் ஹோம். என்னை உங்கள் வீட்டிற்கு வரவழைக்காதீர்கள், நான் உங்களை விட உங்கள் வீட்டை அதிகமாக கொண்டாடி விடுவேன். என்ன சொல் இது? ஏற்கனவே நம்மிடத்தில் இருக்கக்கூடியவற்றை கொண்டாட முடிகிறதா நமக்கு? ஏற்கனவே இருக்கக்கூடியவற்றை கொண்டாடுவது என்றால் என்ன? யாரையோ காப்பாற்றுவதற்காக எத்தனையோ கலவரங்கள். யாரை காப்பாற்றுவதற்கு? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த குழந்தை 96 வகை பிரபந்தங்களை சொல்லிச்சு பாருங்க. அப்ப எனக்கு சந்தோஷமா இருந்ததுங்க. 60 சமஸ்கிருத ஆண்டுகளை தமிழாண்டு என்று சொல்லுவதை காட்டிலும் 96 வகை தமிழ் பிரபந்தங்களை சொல்லுகின்ற பொழுது, தமிழ் இலக்கிய வகைகளை சொல்லுகின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சி வந்தது. நம்முடைய அடையாளத்தை நாம் காக்க வேண்டும். நம் அடையாளம் எது என்பது நமக்கு முதலில் தெரிய வேண்டும். அந்த அடையாளத்தை காப்பாற்றுகின்ற பொழுது இப்படி நின்னு பாடுறோம்ல, தமிழ் தாயே சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்த வாழ்த்துதுமே என்று பாடுகின்ற பொழுது உள்ளுணர்வோடு பாடக்கூடிய கடவுள் வனத்து கூட உட்காரலாங்க. தமிழ்த்தாய் வணக்கத்திற்கு எழுந்து நின்றாக வேண்டும். ஏனென்றால் தமிழ் மொழி என்பது நம் அடையாளம், அது நம்முடைய முகவரி.
அந்த முகவரியை நான் கொண்டிருக்கிறேன் என்ற பொழுது வருகின்ற கம்பீரம் இருக்கு இல்லையா, அது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. நான் முழுமையாக என்னுடைய அதிகாரத்திற்குள் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானம், ஞானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை புரிந்து கொள்கிறேன் என்பதற்கான அந்த புரிதல். பாருங்க, சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன். அதுல ஒரு காட்சி, அந்த காட்சி என்ன வேற மாதிரியா யோசிக்க வச்சிருச்சுங்க. கடவுள் என்ற கான்செப்ட் இருக்குல்ல, நம்ம எல்லாருமே கடவுளை நேசிக்கிறோமா இல்லையா? கடவுளை நேசிக்கிறோம். கடவுள்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுளுக்கு எது பிடிக்கும் தெரியுமா? அது நமக்கு தெரியாதே. கடவுளுக்கு என்னங்க பிடிக்கும்? நான் சொல்றேன் பாருங்க என்ன பிடிக்கும்னு. கடவுளுக்கு எதை பிடிக்கும்? கடவுளுக்கு என்னத்தை பிடிக்கும்? நான் வாசித்துக் கொண்டிருக்கின்ற புத்தகத்திற்கு பெயர் பாகவதம். பாகவதம் வாசிக்கிறேன். பாகவதத்தில் ஒரு காட்சி. எனக்கு கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு குருமார்கள் எல்லாரையும் பிடிக்கும். அந்த கணக்கு டீச்சரை கூட தான் எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு. ஏன்னா டீச்சர்ல ஆசிரியன் இருக்கான் இல்லையா? நீங்களும் நானும் ஆசிரியர் தான். எனக்கு ஆசிரியராக இருக்கக்கூடியவர்களை பேசுகிறேன். சாதாரணமான மனிதர்கள் வாங்கி வரக்கூடிய ஆயுள் என்கின்ற வரத்தை தான் ஆசிரியர்களும் வாங்கி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் நமக்காகவும் நம் பிள்ளைகளுக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் தன் மூச்சை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் அதை முழுமையாக வாழ்வதில்லை என்பதை மட்டும் யார் ஒருவர் கவனத்தில் கொள்கிறார்களோ அப்பொழுது ஆசிரியருக்கான மரியாதை என்பது என்ன என்பதனை இந்த சமூகம் புரிந்து கொள்ளும். தன் வாழ்நாட்களை கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள். காசு பணம் கொடுக்கிறவங்க இல்ல, வாழ்நாளை கொடுக்கிறவங்க ஆசிரியர்கள். எனக்கு பிடிக்கும். ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். குரு என்கின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல். இருளை விளக்குபவன் குரு. ஆசிரியன் என்பவன் வழிகாட்டுபவன், குரு என்பவன் வாழ்ந்து காட்டுபவன். ஆச்சாரியன் என்பவன் யார் தெரியுமா? குருவை விட மேலானவன். அவன் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் ஆச்சாரியன். பரமாச்சாரியன் என்பவர் நம்முடைய பிறப்பிற்கான ரகசியத்தை நமக்கு சொல்லித் தருபவன். வசிஷ்டாச்சாரியன் என்பவன் நம்மை கரைந்து போக செய்து மறுபிறப்பு இல்லாமல் நம்மை கரைத்து நமக்கு முக்தி தருபவன். அந்த கான்செப்ட்ல வரக்கூடியவர் தான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் அப்படிப்பட்டவர். வசிஷ்டாச்சாரியனாக நிற்கிறார். எனக்கு ஆசிரியராக நான் இருப்பதனால் ஒரு விஷயத்தை நான் ரொம்ப நுட்பமா அந்த கிருஷ்ணரை பார்க்கிறேன். கிருஷ்ணர் 18 நாள் போர்ல அர்ஜுனனோட நின்றார். எங்க தெரியுமா? இங்க யாராவது டீச்சர்ஸ் வந்திருக்கிறீங்கன்னா அவங்க கவனத்திற்கு, அந்த ஆசிரியன் ஒரு நாளும் அர்ஜுனனை எப்படி போரிடுவது என்று சொல்லித்தரவே இல்லைங்க. ஏன் தெரியுமா? அந்த ஆசிரியனுக்கு தெரியும் இவன் வில்லாதி வீரன் என்று. இவனுக்கு எதுவும் சொல்லித் தருவதற்கு ஒன்றுமில்லை. இவன் அந்த துறையில் எல்லாவற்றையும் கற்றிருக்கிறான் என்பதனை தெரிந்து வைத்திருந்தான் அந்த குரு. எதை சொல்லித் தந்தான் தெரியுமா? எப்படி போர் செய்வது என்று சொல்லித் தருபவன் அல்ல, ஏன் போர் செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லித் தந்தான். ஆசிரியர்களுடைய கடமை அது. நாம் ஏன் அந்த குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தர வேண்டும்? எப்படி படிப்பது என்று சொல்லி தந்து விடாதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். நாம சொல்லி கொடுக்கறதுல தான் பழா போகுது. அதுங்க பாட்டுக்கு படிச்சாலே நல்லா வந்துரும். இன்னைக்கு வந்திருக்குதுங்க கேள்வி, 27 மதிப்பெண் தமிழ்ல பாடத்துக்கு உள்ளந்து கேட்டான், பாடத்துக்கு உள்ளந்து கேட்டான், பாடத்துக்கு உள்ளந்து கேட்டாங்கிறாங்க எல்லாரும். வேற எங்கிருந்து கேட்க சொல்ற? பாடத்தை ஒழுங்கா படிச்சிருந்தா கொஸ்டின் பேங்க மட்டும் வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்தாம பாடத்திற்குள் போய் அந்த குழந்தைக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருந்தால் அது எப்படி போராடுமோ அப்படி போராடி கொள்ளும் தானே. அந்த முறைக்குள் வருபவன் கிருஷ்ணன். அப்படி நின்னு ஜெயிக்கிறான். நான் பாகவதத்தை படிக்கிறேன். ஒரு காட்சி எனக்கு ரொம்ப பிடித்தமான காட்சி. எனக்கு பீஷ்மர் ரொம்ப பிடிக்கும். தாடிலாம் வச்சுட்டு பாரு, இச்சா மரணதாரி. தான் நினைச்சா சாவு அந்த ஆளுக்கு, தான் நினைக்கிறவருக்கும் சாவு இல்லை. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யாரும் நம்மளை கொண்டு போட்டு போக கூடாது, நாம நினைச்சாதான் சாவணும். எனக்கு யானையை ரொம்ப பிடிக்குங்க. யானை ஏன் தெரியுமா? யானை எவ்வளவு நாளும் விளையாடலாம். யானை கிட்ட
எவ்வளவு வேணாலும் அதுகிட்ட வேலை வாங்கலாம், எவ்வளவு நாளும் அடிக்கலாம், எவ்வளவு நாளும் துரத்தலாம். ஆனால் அதன் எல்லை எது என்று யானை தான் தீர்மானிக்கும். அதனால எனக்கு யானையை பிடிக்கும். நம்ம எல்லையை நாம பிடிக்கணுங்க. இந்த குழந்தைகளுக்கு சொல்றேன், நல்லா படிச்சு பாஸ் பண்ணிடு. ஏன் தெரியுமா? அவங்களாம் சொல்ற மாதிரிலாம் வச்சுக்காத. ஏன் தெரியுமா பாஸ் பண்ணணும்? நம்ம பாஸ் பண்ணோம்னா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். இல்லைன்னா அவங்க சொல்ற மாதிரி போகணும். அது ரொம்ப வலி. அடுத்தவங்க சொல்ற மாதிரிலாம் வாழ முடியாதுங்க. நம்ம வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கணும். அப்படின்னா நாம ஜெயிச்சுக்கிட்டே போகணும். நம்ம ஜெயிச்சா நம்ம வாழ்க்கையை நாம் தீர்மானிக்கலாம். நாம் தோற்றால் நம் வாழ்க்கை அடுத்தவர்கள் தீர்மானிப்பார்கள் என்பதை மட்டும் குழந்தைகளுக்கு சொல்லித் தாருங்கள். அவர்கள் ஜெயிக்கின்ற வழி அவர்களுக்கே தெரிந்து போகும். நான் வாசிக்கிறேன், ஒரு அந்த இச்சா மரணதாரி அவர் கூப்பிடுறாருங்க கிருஷ்ணனை. ஓய் வா, என்ன போருக்கு வந்துட்டு ஆயுதம் தூக்க மாட்டியா? மரியாதையா வந்து கொல்லுங்கிறார். கிருஷ்ணா ஏற்கனவே சத்தியம் பண்ணிட்டாங்க, நான் ஆயுதத்தை தூக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி இருக்கிறான். அவர் சொல்றாரு, நீ ஆயுதம் தூக்கல, என்னோட நீ போரிடல, இன்றைய இரவு நான் அக்னி பிரவேசம் செய்து செத்து போவேன். இது பீஷ்மர் கொடுத்த உறுதி. அவர் கத்துறாருங்க. இந்த உறுதிமொழி கொடுத்த உடனே கோவம் வந்துருச்சு கிருஷ்ணனுக்கு. துள்ற ஓவரா. பார்த்தன் சொல்றான், கிருஷ்ணா உணர்ச்சி வசப்படாத, உன் சத்தியத்தை உடைக்க போறாங்க, நீ உணர்ச்சி சும்மா இரு. கீழே குதிச்சாம் பாருங்க கிருஷ்ணன். கையில அந்த சக்கரவர்த்தை எடுத்துட்டு ஓடுறாங்க. ஓடி போகும்பொழுது எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. யார? கிருஷ்ண பரமாத்மாவை பிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு போர் முடிஞ்சது. நேரா டென்ட்ல கோமா உட்கார்ந்துருக்கான். பார்த்தன் ஒன்னும் பண்ணல. பார்த்தன்றா அர்ஜுனன், அவன் ஒன்னும் பண்ணல. நேரா டென்ட்டுக்குள்ள போனான். என்ன என்ன என்னை கோபப்படுத்தி விட்டான் பீஷ்மன். இந்த டிராமாலாம் என்கிட்ட காட்டாத. எதுக்கு இந்த டிராமா? என்ன டிராமா? ஒரு டிராமாவும் இல்ல. இல்ல இல்ல டிராமா தான். ஏன்னா எப்படி சொல்ற? எப்படி சொல்ற இந்த டிராமான்னு எப்படி சொல்ற? கிருஷ்ணா இங்க பாரு, உன் லீலை என்கிட்ட வச்சுக்காத. உன் கையில இருந்தது சக்கராயுதம். ஆமா, இருந்த இடத்துல இருந்து விட்டு இருந்தாலும் அவன் செத்துருப்பான். எதுக்கு ஓடுன? இது அர்ஜுனன் கேட்ட கேள்விங்க. பிடிப்பாங்கன்னு தானே, அவனை கொல்ல மாட்டான்னு தானே, அவனை கொல்ல கூடாதுன்னு முடிவு பண்ணல. ஏன் கிருஷ்ணா கையில ஆயுதத்தை எடுத்தேன்? அப்போ கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை தான் பாகவதம் சொல்கிறது. கிருஷ்ணன் சொன்னான். அந்த பொசிஷனுக்கு வந்துட்டான் மறுபடியும். நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க, நான் வீட்டுல இப்படி இருக்க மாட்டேன். வீட்டுல உங்களை போல் மிக சாதாரணமான ஒரு நிலையில் தான் நான் இங்க வந்துட்டேன்னா என் பீடம், என் சிம்மாசனம். அவர்கள் பீடத்தில் உட்கார்ந்தால் அவருடைய வார்த்தைகளை நாம் கவனமா கேட்கணும். வீட்டுல கேட்கிற மாதிரி இல்ல. உங்க வீடுகளில் விளையாடுகின்ற பிள்ளைதான் இங்க வேற ஒரு நிலையில அப்படி உட்காரும். இந்த அம்மா வீட்டுல எவ்வளவு சாதாரணமா இருப்பாங்க. அவங்க அந்த பொசிஷன்ல உட்கார்ந்து அந்த கிரீன் பென் எடுத்தாங்கன்னா சர்வ நாடியும் ஒடுங்கி நம்ம உட்காரணும் முன்னால. ஏன்னா அந்த கிரீன் பென்னுக்கு அவ்வளவு பவர். அவன் உட்கார்ந்துட்டான். சீட்ல உட்கார்ந்துட்டு பேசுனாங்க. கிருஷ்ணன் என்ன கேட்டாய்? ஏன் ஓடன? அப்படித்தானே கேட்ட. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நான் போகாமல் இருந்திருந்தால் பீஷ்மன் செத்திருப்பான். எப்படி சொல்ற? அவன் ஆணையிட்டு விட்டான். நான் ஆயுதம் தூக்கவில்லை என்றால் அவன் செத்து விடுவேன் என்றான். அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் ஆயுதம் எடுத்தேன். அப்போ நீ செஞ்ச சத்தியம், நீ சத்தியத்துல தோக்கலாமா? நீ பகவான் இல்லையா? உடனே அந்த பகவான் சொன்னான், ஆம் நான் பகவான், அவன் பாகவதன், என் பக்தன் அவன். பகவான் தோற்கலாம், பாகவதன் தோற்க கூடாது என்பதுதான் என் இலக்கு என்று சொன்னான் கிருஷ்ணன். இறைவனுக்கு எது விருப்பம் என்றால் அவன் தோற்க தயாராக இருக்கிறான். நாம் ஜெயிக்க வேண்டும். பல நேரங்களில் அவனை ஜெயிக்க வைக்கிறோம் என்று சொல்லி மனிதர்களாகிய நாம் தோற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலை நம்முடைய நாட்டில் இருந்து அகல வேண்டும் என்றால் நாம் சரியான வகையில் இறை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனங்களில் வரக்கூடிய அந்த அழுக்கு என்கின்ற சொன்னாங்க இல்லையா, மனத்து கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் எது தெரியுமா? தவம், அன்பு தவம் என்று சொன்னார்கள். வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார், தவம் என்பது என்ன, தியானம் என்பது என்ன. இவ்வளவு சிம்பிளா சொல்லவே முடியாது. நீ சமைக்கிறாயா?
சமைக்கின்ற பொழுது உப்பை அள்ளி போடுகிறாயா? உப்பை அள்ளி போடுகின்ற பொழுது உன் மனநிலை எங்கே லயித்து இருக்கிறதோ அந்த வினாடிக்கு பெயர் தவம் என்று பேசுகிறார் வேதாத்ரி. அந்த தியானம், அதை தவிர்த்து வேறு எதுவும் நினைக்க முடியாத அந்த புள்ளியில் நிற்பது, அதற்கு பெயர்தான் தியானம், அதற்கு பெயர்தான் தவம். பல நேரங்களில் நம்முடைய மனம் அலகழிது பாருங்க, அதில்தான் மகிழ்ச்சி பறிபோய் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் நமக்காக எத்தனையோ அருளையும் எத்தனையோ விஷயங்களையும் விரித்து வைத்திருக்கிறது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த